கண்மணியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வந்து வெண்ணிலா கிட்ட போய் அன்போட அண்ணியும் அக்காவும் ஐடியா கொடுக்குறாங்க. நாங்கள் துரத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாலி கோர்ப்பு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னே வெண்ணிலா சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் நினச்சாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன், பாட்டியை சொன்னாலும் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் முழுசாக தொடர கேளு, நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணி இந்த கண்மணியை இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வெண்ணிலா கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட தாலி செயின் வந்து நம்ம கண்மணி தான் எடுத்தான்னு சொன்னால் வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேவலமான ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து சொல்லி வீட்டை விட்டு துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, சரி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டிங்கன்னா நான் அன்பு மனசில் இடம் பிடிக்கிறத பற்றி நான் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் பவியோடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறாரு பவிக்கு. அதை வந்து இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. மாடியிலேருந்தே வந்து நோட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமாக ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி கீழே வந்து பார்ப்பாங்க. அப்போ அவர் கால் பண்ணுறதும் பவி அட்டன் பண்ணி பதட்டமாக பேசுகிறதையும் வச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் வந்து வீட்டுக்கு நடுராத்திரியில் வருவான். வரும்போது அவன்கிட்ட கேட்பாங்க, நீ தானே அப்போ அங்கே இருந்த அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னா, பவி வந்து என்னை காதலிச்சு ஏமாற்றிட்டு இன்றைக்கி நல்லா பெரிய பணக்கார பையனோட செட்டில் ஆகிட்டா, எனக்கு பணம் வேணும், அதனால் அவட்ட வாங்க வந்தேன்னு சொல்லி. அவள் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவளுக்கு குடும்பம் இருக்குது, எல்லா கௌரவம் எல்லாமே பாதிக்கும், அவன் குடும்ப கௌரவம் எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போனா நீ எனக்கு 10 லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போடா போடுறாரு. அப்போ கண்மணி வந்து ஏதோ பண்ண போகிறாங்க. அந்த பண்ணுற விஷயத்தை வந்து அவங்க அன்போட அக்காவும் அண்ணியும் வீடியோ எடுக்கிறாங்க. அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த பாய் ஃப்ரெண்ட், அதாவது பவியோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே அவங்க போகிறாங்க கண்மணி. இதை வச்சு வீட்டை விட்டு கண்மணியை துரத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.